காவிரி பாசன பகுதி தான் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் சோறு போடுது. வீரநாராயணம் ஏரியில காவிரி தண்ணியை நிரப்பி அங்கே இருந்துதான் சென்னையில இருக்கிறவன் தண்ணி குடிக்கிறான். கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி திருப்பூர்ல இருக்கிறவன் காவிரி தண்ணீர் குடிக்கிறான். ராமநாதபுரத்துல இருக்கிறவன் காவிரி தண்ணீர் குடிக்கிறான். மொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் தொகையில 3/2 பேரு காவிரி படுகையில வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் கிடையாது. பிசினஸா இருந்தா இதை விட்டுட்டு என்னைக்கோ ஓடி போயிருப்பாங்க. தங்களோட தேவையை குறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு தேவையானதை அதுல செஞ்சுக்கிட்டு காலம் தள்ளிட்டு இருக்காங்க. மீத்தேன் எடுக்கிற திட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் பிரச்சனை இல்ல. இந்த திட்டம் வந்தா தமிழ்நாடே சோறு இல்லாம தண்ணி இல்லாம சுருண்டு பாலைவனமா போயிடும். இதுதான் தமிழகத்தின் வேளாண் திசை வழியை காட்டிய இளைஞர்களை சூழலியலுக்காக போராட ஊக்கியாக இருக்கும் தமிழ் பெருங்கிழவர் நம்மாழ்வார் நிகழ்த்திய உரை. இதுதான் மீத்தேன் போராட்ட களத்தில் அவரது இறுதி உரையும் கூட. நம்மாழ்வாரின் பூத உடல் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உரை எந்த சூழலில் நிகழ்த்தப்பட்டதோ, எந்த வார்த்தைகள் எந்த பொருளின் பின்னணியில் உச்சரிக்கப்பட்டதோ அந்த சூழலும் பொருளும் இன்னும் அப்படியே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டுமென்றால் அந்த பெருங்கிழவனின் காலத்துக்கு பின்னால் சூழல் இன்னும் மோசமாகத்தான் ஆகியிருக்கிறது. நெடுவாசல், காவிரி டெல்டா மரணங்கள், டெல்லி ஜந்தர் மந்தர் என காவிரியுடன் பின்னி பிணைந்த தமிழரின் வாழ்வு தூர்த்து போன நட்டாற்றில் நிற்கிறது. காவிரிதான் எங்கள் வாழ்வு, காவிரிதான் எங்கள் வளம், காவிரிதான் எங்கள் நாகரீகம் என தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலக வாசலிலும் டெல்லி ஜந்தர் மந்தரிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இதற்கெல்லாம் என்ன தீர்வு? எளிமையான தீர்வு இருக்கிறது. அது நம்மாழ்வாரை முழுமையாக புரிந்து கொள்வது. முதலில் நெடுவாசல் மற்றும் டெல்லி போராட்டம் பின்னணியில் நம்மாழ்வாரை புரிந்து கொள்ளுவோம். மீத்தேனை ஆதரித்த வெண்தாடிக்காரர். நம்மில் பெரும்பாலானவர்கள் புரிந்து கொண்டது போல அந்த வெண்தாடிக்காரர் மீத்தேனை எதிர்க்கவில்லை. சொல்லப்போனால் மீத்தேன் வேண்டுமென்றார். அவர் சொன்னது, இருக்கிற மீத்தேன் வாயுவை எடுக்காதீர்கள், அதை புதிதாக உற்பத்தி செய்யுங்கள் என்று கூறினார். அதை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற வழிகளையும் தனது இறுதி உரையில் எளிமையாக எடுத்து சொன்னார். அவர் சொன்னது இதுதான்: எல்லோரு வீட்லயும் மாடு இருக்குது, எல்லோரு வீட்லயும் சாணியோடத்தான் பழகிட்டு இருக்கோம். காயம் பட்டதுன்னா அதுல சாணியை எடுத்து தடவுனா ரத்தம் ஓடுறது நின்னு போச்சு. சாணி ஒரு மருந்தாவே இருக்குது. இந்த சாணியை பிடிச்சி அருகம்புல் சொருகணும்னா அது கடவுளாகவே ஆகி போச்சு. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலையும் வீடுகளுக்கு பின்னால சாண எரிவாயு கலன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் மீத்தேன் வந்துரும். அது இப்படி பூமியில தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமா இருக்கும் என்று கூறினார். ஆனால் இதை எந்த அரசுகளும் விரும்புவதில்லை, விரும்பவும் செய்யாது. ஏனெனில் இந்த திட்டம் எளிமையானது, சாமானிய மக்களை தன்னிறைவாக்குவது. அரசுகள் எளிமைகளையும் உண்மைகளையும், மக்கள் தன்னிறைவாகுவதையும் எப்போதும் விரும்புவதில்லை. எளிமையிலிருந்தும் உண்மையிலிருந்தும் பெரும் பணம் பண்ண முடியாது என்பது பெரும் நிறுவனங்களின் நலனை மட்டுமே விரும்பும் நம் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்கு தெரியும். அவர்கள் இந்த எளிய திட்டத்தை உதாசீனம் செய்தார்கள், செய்கிறார்கள். அதனால்தான் மக்கள் போராட்டத்திற்கு பின்னும் நெடுவாசலை தாரை வார்க்க துடிக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக கையெழுத்திடுகிறார்கள். டெல்லி போராட்டமும் நம்மாழ்வாரும். நம்மாழ்வார் விவசாயிகள் அனைவரும் அரசியல் பழக வேண்டும், விழிப்படைய வேண்டும், போராட வேண்டும் என்று விரும்பினார். விவசாயிகள் நல்வாழ்வில்தான் சமூகத்தின் எதிர்காலம் இருக்கிறது. அதனால் அவர்கள் நலனுக்காக தமிழ் சமூகம் உடன் நிற்க வேண்டும் என்று பேசினார். இன்று நம்மாழ்வார் இருந்திருந்தால் நிச்சயம் அவர் நம் குடியானவர்களுடன் டெல்லி ஜந்தர் மந்தரில் தான் இருந்திருப்பார். அவர்களுடன் கோஷம் போட்டிருப்பார். ஆனால் அதே நேரம் அங்கு விவசாயிகள் வைக்கும் கோரிக்கைகளையும் மாற்றியிருப்பார். ஆம், நம்மாழ்வார் நதிகள் இணைப்பு என்னும் ஏமாற்று திட்டத்திற்கு எதிரானவர். அதற்கு செலவு செய்யும் பெருந்தொகையை உள்ளூர் நதிகளை, ஏரிகளை, குளங்களை புதுப்பிக்க பயன்படுத்த வேண்டுமென்று தொடர்ந்து பேசி வந்தவர். இன்று அவர் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த விவசாயிகளுடன் உரையாடலை நிகழ்த்தி இதை புரிய வைத்திருப்பார். போராட்டத்தை இன்னும் வீரியமாக முடுக்கிவிட்டிருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தமிழ் தாத்தா சொற்களை விட செயலை விரும்பியவர். உண்மையில் அவரது பிறந்த நாளை அவருக்கு பிடித்த வழியில் கொண்டாட வேண்டும் என்று விரும்புவோமாயின் நாம் செயலில் இறங்க வேண்டும். ஆம், அந்த பெருங்கிழவர் மீத்தேனை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அனைவருக்குமான எளிய வழியை சொன்னார்தானே, அதை ஒரு சிறிய இடத்தில் செயல்படுத்தி காட்ட வேண்டும். இயன்றால் நெடுவாசலிலேயே இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்ட வேண்டும். இந்த எளிய திட்டத்தை அரசு செயல்படுத்தி வைக்க அரசியல்
அரசியல்வாதிகளுக்கு நிர்பந்தம் தர வேண்டும். அடுத்து காவிரிக்கான போராட்டம் ஏதோ தஞ்சாவூர்காரர்கள் போராட்டம் இல்லை என்று புரிய வைக்க வேண்டும். சென்னைக்காரர்களும் காவிரிக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும். இதற்காக மக்களுடன் ஒரு தொடர் உரையாடலை நிகழ்த்த வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக நாம் நம் நுகர்வையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், நண்பர்களுடன் உரையாடும் போது நம்மாழ்வார் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்திருந்த நெடுமரங்களையெல்லாம் சரித்துவிட்டு குட்டை தேயிலையையும் காப்பி கொட்டையையும் பயிரிட்டு நமக்கு பானமாக விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காடுகளை களைந்துவிட்டு மழை வரவில்லை என்று புலம்புகிறோம். இன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு முறை தேநீர் பருகும் போதும் வெட்டி சரிக்கப்பட்ட மரங்களின் நினைவு உங்கள் மண்டையில் பேரிடியாய் இறங்க வேண்டும் என்று இருக்கிறார். இதை நாம் அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆற்றின் அழிவில், மணல் கொள்ளையில் நம் நுகர்வுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நுகர்வை கூடுமான வரையில் குறைத்துக் கொள்ள வேண்டும். அவரின் இறுதி உரை நிகழ்த்தப்பட்ட போது அவர் தீவிரமான உடல்நலக் கோளாறில் போராடிக் கொண்டிருந்தார். உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கும் போதே அவர் முதுகில் இருந்த கட்டி உடைந்து இரத்தமாக வழிந்தது. ஆனால் அந்த பெருங்கிழவர் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் எதை உண்மை, மக்கள் நலன் என்று நினைத்தாரோ அதை அந்த வலிகளின் போதும் உரக்க பேசினார். எல்லாவற்றையும் விட இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம். ஆம், மக்களுக்காக உழைக்கும் போது எதிர்வரும் துயர்களை துச்சமாக புறந்தள்ளி முன்னேறிச் செல்ல வேண்டும். இவற்றை மட்டும்தான் அந்த பெருங்கிழவர் விரும்பினார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.